Welcome to Voice of Babambatu, Dr. Radhakrishnan Nagar Association Office in ஸ்போர்ட்ஸ் கிஃப்ட் ப்ரெசன்டேஷன் மீட்டிங் நடந்திருக்குது. இந்த மீட்டிங்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. கிஃப்ட் ப்ரெசன்டேஷன் சத்திய நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னே அசோசியேஷன் தலைவர் நாகேந்தர் சார் பேசி கொண்டிருக்கிறார். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் அசோசியேஷன் தலைவர் நகர் மக்களுக்காக என்னென்ன வசதி வேணுமோ கேட்டுன்னு இருக்கிறாரு. இந்த பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ பசங்களை கிஃப்ட் எல்லாம் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பசங்கள் சின்ன பசங்க இருக்காங்க, பெரிய பசங்கள் இருக்காங்க, எல்லோரும் கிஃப்ட் ப்ரெசன்டேஷனுக்காக காத்துன்னு இருக்கிறாங்க. சத்திய நேரத்தில் கிஃப்ட் ப்ரெசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சார் பேசினு இருக்கிறாரு, வாங்க போய் பார்க்கணும். என்ன பேசினு இருக்கிறாரு, வாங்க போய் பார்க்கணும். நம்ம போர்ட்ல எழுதிருக்கோம், என்ன விஷயம் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறது தான் எல்லாமே பண்ணிருக்கோம். ஆனா இன்னும் நம்ம செய்யறோம். அனைத்து இடங்களுக்கும் சாலை வசதி மட்டும் தான் எங்களுக்கு இன்னும் சரியா இல்லை. அது என்ன விஷயம்னா, நம்மளுடைய சாலை வசதினா எல்லாமே மண்ணோட இருக்கு. தெருக்கள் எல்லாமே ஒன்னாத்தருல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 1ஆம் தெரு, 2ஆம் தெரு, 3ஆம் தெரு, 4ஆம் தெரு, 5ஆம் தெரு, 6ஆம் தெரு, 7ஆம் தெரு, 8ஆம் தெரு மட்டும் தான் இருக்கு. 6ஆம் தெருவும் நிறைவேற்றது. பட் மீதி 1ல இருந்து 8 தெருக்கள் சாலை எங்களுக்கு சரியா இல்லை. அதை மட்டும் நம்ம சக்சஸ் பண்ணோம்னா அந்த நாட்டுல சக்சஸ் பண்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுக்கும். அதற்கு உறுதுணையா இங்க உட்கார்ந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் சரி, அனைத்து அதிகாரிகள் தான் எங்களுக்கு. சோ அவங்க கிட்ட நாங்க கேட்டுக்கிறோம். சோ அனைத்து தெருக்களுக்கும் சாலை மட்டும் வந்ததுன்னா உண்மையை சொல்றேன், எங்க நகர் என்ன சொல்லுவாங்க, நான் என்ன கனவு காணணும் அந்த மாதிரி வரும்னு ஆசைப்படுறோம். சோ அடுத்த ஆண்டு 3ஆவது ஆண்டுல நம்ம அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்ம முன்னெடுத்து செல்வோம். இப்ப எல்லாமே பூச்செடிகள் இந்த பக்கம் ஃபுல்லா, அந்த பக்கம் ஃபுல்லா மரங்கள் வச்சாச்சு. பிரதான சாலையில இப்ப இந்த பக்கம் ஃபுல்லா பூச்செடி வச்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தெருக்கல்ல நீங்க இறங்கிடுவோம். தெருக்கல்ல யாரா வீட்டுக்கு முன்னாடி பூச்செடி வைக்கணுமோ கேட்டீங்கன்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி பூச்செடிகள் வைக்கணும். மரங்கள் ஃபுல்லாவே இருக்கு. சோ மரங்களை வச்சு கொடுத்துருவோம். சோ அந்த பக்கம் நீங்க செஞ்சிருவோம். சோ சாலைகள் நமக்கு வந்துச்சுன்னா மின்சாரம் சரி, தண்ணி சரி, இது வரைக்கும் தடை இல்லாம வந்துருக்கு. சோ இன்னும் இது மட்டும் வந்ததுன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம், நமது கலைச்சங்கத்தின் முன்னாடி நம்ம காலசேஷன் அந்த சங்கத்தின் தலைவர் திரு இளவரசன் அவர்கள் இந்த நாட்டில் பேசி எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வருகை பரமேஸ்வரன் அவர்கள், நண்பர் சக்தி அவர்களுக்கும், துணைத் தலைவர் ராதாத்தன் அவர்கள், தந்தை பிரேம்குமார் அவர்களுக்கும், என்னுடன் பொறுக்கும் சிவாஸ் ராஜேந்திரன் மற்றும் ப்ரொஃபசர் அவர்களுக்கும் அவர்களுக்கு ஸ்ரீநகர் சங்கத்தின் நிர்வாக தலைவர் மற்றும் செயலாளர் காலாட்சி விற்பனை தொழிற்சாலை சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். எனக்கு சிறப்பாக சொன்னாரு சாரு நாகேந்திர சாரு, டிபார்ட்மெண்ட் இருந்தேன், எங்களுக்கு கருத்து கொடுக்கணும்னாரு. ஆனா தற்செயலா என்னால நேற்று நிறைய வேலைகள் இருந்துச்சு. நிறைய வேலைகள் இருந்ததுனால நேற்று அதனால சார் 2 முறை எனக்கு போன் பண்ணி கரெக்டா வர முடியாத சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு சாரி. ஆனா ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. கலாச்சார ஆனா ரொம்ப நல்லா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யணும் சொல்லிட்டு நீங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு. அவன் கூட எப்பவுமே ஒரு மரம் தூப்பாங்க. மரங்கள் இருந்தாங்கன்னா அந்த மரம் அந்த இடத்துல நம்ம தூக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிற நிர்வாகிகள், ஆலோசகர்கள் மற்றும் செயலாளர் அவங்களாலதான் இந்த இடம் நாகேந்திர செயல்படுத்த முடியும்னு சொல்லி இன்னும் சிறப்பா இன்னும் நல்ல இந்த சமூகத்தை இன்னும் நல்லா வரணும்னு சொல்லி வேண்டிட்டு அடுத்த நமது
ஏன் சார் 2 வார்த்தை பேசிட்டு போகணும் அது கூட கேட்டுக்கிட்டேன். இந்த நலசாக 2ஆம் ஆண்டுல காலை எடுத்து வச்சு முதலுக்கு சிறப்பாக அப்படிங்கிறது முடிஞ்சு 3வது வருஷம் வந்துச்சு. எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இது மாதிரி செயல்படுறது மகிழ்ச்சியா இருக்குது. உங்களுக்கு எந்த தேவைனாலும் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்க ஸ்டாக்ல சொன்னீங்கன்னா நான் எந்த டைம்னாலும் வருவேன். நைட் 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் உங்களுக்கு பின்னாடி நாங்க இருப்போம். நன்றி. சார் கலந்தாரு ரொம்ப நன்றி. திரு ரமேஷ் சார் வந்து உடனே ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு. அதனால அவர் அனுப்புறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் ஒண்ணு அவருக்கு வச்சிருக்கோம். ஒண்ணும் இல்ல, ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வர்றாருன்னா வீட்டாமா வந்து எதிர்பார்ப்பாங்க, அதாவது எத்தனை வர்றாரு. அவருக்கு கிடையாது, அவருக்கு வந்து சால் அதான் சொல்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரு சால் வந்து பெரிய விஷயம். என்னன்னா மக்கள் பணியில இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு சால்ன்றது உண்மையை சொல்றேன் பெரிய விஷயம். அது அவங்க கூட கேட்டு பாருங்க. எங்களுக்கு ஒரு சால்வை போடுறதுன்றது அவ்வளவு பெரிய விஷயமா நாங்க கற்றுவோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு போன பிறகு நம்ம ஏதாவது ஒண்ணு எடுத்துன்னு போனோம்னா வீட்டம்மா வந்து சந்தோஷப்படுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் வச்சிருக்கோம். சோ அந்த கிஃப்ட் திரு ரமேஷ் சார் அவர்கள் தந்தா சந்தோஷமா இருக்கும். கிளை செயலாளர் திரு ரமேஷ் சார் அவர்கள். சங்கத்தின் சார்பாக நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த விளையாட்டு நிகழ்ச்சியை வந்து சீரும் சிறப்புமா குழந்தைங்களுக்கு நல்லா நடத்தி கொடுத்துருக்குறாங்க. அதே சமயத்துல வந்து படிப்புகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். குழந்தைங்க எல்லாருக்கும் வந்து ஊக்குவிச்சு படிப்புலையும் விளையாட்டுலையும் ஊக்குவிச்சிங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் சிறப்பாக வந்து முன்னேற்றத்துக்கு ஒரு வழிகாட்டுதலா இந்த நன்னல் சங்கம் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதுக்கு என்ன முழு ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ என்னால முடிஞ்சது முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன். இதுக்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட உழைப்பு என்னைக்கும் எங்க நகரத்துக்கு